ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அயோத்தி கோவில் கொடியேற்ற விழாவில் குழந்தை ராமரை தரிசித்தார் பிரதமர் மோடி. தீபாராதனை காண்பித்து மனமுருக வழிபாடு. அயோத்தி கோவிலில் குழந்தை ராமருக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பூஜை. RSS தலைவர் மோகன் பகவத்தும் பங்கேற்றார். அயோத்தியில் 7 கோவில்களை கொண்ட சப்த மந்திரில் பிரதமர் மோடி வழிபாடு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகத்தியர் சன்னதிகளில் தரிசனம். அயோத்தி ராமர் கோவிலில் லட்சுமணன் மற்றும் அன்னபூர்ணா தேவி ஆலயத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. வேத பண்டிதர்கள் வழங்கிய பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டார். அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமானம் முழுமையாக நிறைவு பெற்றது. 161 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது காவி கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் பாதையில் சாலை வலம் சென்ற பிரதமர் மோடி. சாகத் கல்லூரியிலிருந்து கோவில் வரை சாலையோரத்தில் நின்று பிரதமரை வரவேற்ற மக்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். வரும் 26 அல்லது 27ஆம் தேதி விஜய் முன்னிலையில் ஐக்கியமாக திட்டம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 93,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் அதிகரித்தது. 1 கிலோ வெள்ளி 1,74,000 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. காலக்கெடு நெருங்குவதால் SIR பணிகளை தீவிரப்படுத்துமாறு வலியுறுத்தல். முதலமைச்சரின் கோவை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக இளைஞரணி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். சென்னை தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு முக அடையாள பதிவுடன் கூடிய பயோமெட்ரிக் வருகை பதிவு முதல் கட்டமாக மனிதவள மேலாண்மை துறையில் அமலுக்கு வந்தது. கார்த்திகை மாதத்தின் சுப முகூர்த்த தினமான வரும் 27ஆம் தேதி சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள். பொதுமக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து பதிவுத்துறை நடவடிக்கை. குப்பை சேகரிப்பு, குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகளை திருப்பூர் மாநகராட்சி முறையாக மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. குமரன் சிலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஆகாய கங்கை அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியிலிருந்து சுமார் 139 அடியாக உயர்வு. அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் 800 கனஅடியாக உள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதி அருகே நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 48 மணி நேரத்தில் மற்றொரு தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தகவல். பெற்றோரை பராமரிப்பது வெறும் சொத்துக்களை பெறுவதற்காக மட்டுமல்ல, அது நிபந்தனையற்ற சட்ட கடமை. பெற்றோரை பராமரிக்க மறுப்பது அரசியலமைப்பின் அடிப்படையையே தகர்ப்பதாகும் என மும்பை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு மேற்கொள்ள இருந்த பயணம் ஒத்திவைப்பு. செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலால் பாதுகாப்பு கருதி தேதி மாற்றம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். ஜி ஜின்பிங் உடனான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து முடிவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா முதல் நாள் இரவு உற்சவம். உண்ணாமலை அம்மன் அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி அருள் பாலித்தனர். சபரிமலையில் கொட்டும் மழையிலும் குவியும் பக்தர்கள். இன்றைய உடனடி முன்பதிவு எண்ணிக்கை மீண்டும் 5000 குறைப்பு. உடனடி முன்பதிவு எண்ணிக்கையை ஒவ்வொரு நாளின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகரித்துக் கொள்ள கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி.
கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த நேரடி அனுமதியில் மாற்றத்தை கடைபிடிக்கும் சபரிமலை நிர்வாகம். சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாகும் அரசன் படத்தில் விஜய் சேதுபதியும் இணைந்தார். படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.